take no. Every step he take, a whisper cold. He's the number one gangster, no doubt. When he rolls through, the world shout. Got a swagger so cold, cold. Heart freeze, the number one gangster. He's gangster, no doubt. When he rolls through, the world shout. Got a swagger so cold, cold. Heart freeze, the number one gangster. எனக்கு கில்லர் யாருன்னு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒருத்தர் செத்தான் இல்ல, இவன் பேர் தான் கோவிந்தன். 2018 வரைக்கும் கொள்ளையடிக்கிறது தான் இவன் வேலை. 2018 ஒரு வீட்டுல கொள்ளையடிக்கும் போதும் அங்க இருக்கிறவங்களை தெரியாம கொண்டுட்டான். அந்த வீட்டுல இருக்கிறவங்களை கொலை பண்ணிட்டு மொட்டை மாடியிலே போட்டு போயிட்டதுனால இவன் பேரு மொட்டை மாடி கோவிந்தன்னு மாறிடுச்சு. அந்த கொலைக்கு அப்புறமா அப்சர்வேஷன் ஒன்று வந்த பசங்களை ஒரு கேங்கா சேர்த்து அவங்கள வச்சு திருடிட்டு இருக்கான். Long ago, he was big and strong, in his eyes a flaming glow. Most people look at him with terror and with fear, but to Moscow chicks he was such a lovely dear. He could preach the Bible like a preacher, full of ecstasy and fire. But he also was the kind of teacher women would desire. மொட்டமாடி கோவிந்தன் இவன் 2018 ஈவ இறக்கம் இல்லாமல் ஒரு குடும்பத்தையே கொன்னவன். இவனை யார் கொன்னா, எதுக்கு கொன்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிற கதை தான் இது. மொட்டமாடி கோவிந்தனோட எப்போவுமே ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க வேலையை பொருளை திருட்டிட்டு வந்து அவங்ககிட்ட தரது தான். கொஞ்ச நேரம் அந்த 3 பேரை பற்றி பார்ப்போம். ஐயோ திலீப் அண்ணன் சொன்ன வீடு பூட்டி இருக்குடா, நம்ம வேணா வெளியே இருக்கிற சாமான திருடிட்டு போயிடலாம்டா. அண்ணன் கேட்டா பாத்துக்கலாம். நான் அடிச்சுட்டு அந்த பொருளுக்கு ஏன்னா இவ்வளவு கம்மியா காசு தரீங்க? ஆமா, அடிக்கிற பொருள் இந்த குண்டனே பாதி நவுத்திக்கிறான், இதுல வேற என்கிட்ட கேட்கறது. இவனுங்க 3 பேரு, இவனுங்களுக்கு பயமே இல்ல. திருடின்னு வர சொன்னா என்ன மாதிரி பொருள்லாம் திருடின்னு வரான்னு பாருங்க. தோளு மேல தூக்கி போறாரே, கண்ணு 2 போத கைய பக்கத்து பூபதி வீட்டுல இவ்வளவுதான் திருட முடிஞ்சுங்க. அந்த ஈபி ஆபீசர் எல்கே கார்த்திகேயன் வீட்டுல இவ்வளவுதான் திருட முடிஞ்சு. அண்ணா சந்திரமுகி வீட்டுல இவ்வளவுதான் திருட முடிஞ்சு. அந்த 3 idiots இருக்கானுங்களே மோசமானவனுங்க. அதுலேயும் அந்த குண்டை இருக்கான் பாரு, இடக்கு முடுக்கா பேசி அடி வாங்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நகை காசுலாம் திருட ஆரம்பிங்கடா. அதெல்லாம் லாக்டர்ல தானே வச்சிருப்பாங்க, ஆனா லாக்டர் திறக்க தெரியாது. நான் உங்களுக்கு லாக் திறக்க தெரிஞ்சவங்க யாராவது தெரியுமாண்ணா?
தெரியுமான்னு கேட்டதுக்கு இவன் ஏன் வாயை மின்ட்டு தரைய பார்த்துட்டு இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். I'm doing this tonight. You're probably gonna start a fight. I know this can't be right. Hey, baby, come on. I loved you endlessly, and you weren't there. Now it's time to leave and make it alone. I know that I can't take no more. It ain't no lie. I wanna see you out that door, baby. Bye, bye, bye. Bye, bye. Don't wanna be a fool for you. Just another player in your game for two. You may hate me, but it ain't no lie, baby. Bye, bye, bye. Bye, bye. Don't really wanna make it tough. I just wanna tell you that I had enough. மளிகை சாமான் சொன்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது ஒன்றும் இல்லை பாட்டி, மளிகை சாமான் வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்தேனா நாய் கொத்த ஆரம்பிச்சிச்சு. நீ எல்லாம் ஒரு நாயா? எதுக்கு என்ன தொட்ட? வேற யாரையாவது போய் தொட்ட வேண்டியது தானே? உனக்குலாம் நல்ல சாவியா வர. நான் அந்த லாக்கை நானே போய் கூப்பிட்டு வரேண்ணா. இது மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு 4 வீட்டில் போய் தேடின்னு வரலாம்ல. உனக்கு தான் லாக்கு திறக்க தெரியும்ல. 4 வீட்டு பீரோவில் போய் அள்ளி போட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அதான்டா. திலீப்பன், நீ தனியா போனா தவிச்சு போயிடுவேன். நானும் உன் கூட வரேன். நான் பீரோவா தூக்க போறேன். பேசாம உன்னை மொட்டை மாடி கோவிந்தங்கிட்ட சேர்த்து விட்டுட்டா அவர்கிட்ட போனா நீ எப்படி திருடுறதுன்னு எல்லாம் கத்து கொடுப்பாரு. அவர் கிடக்குறாரு. நான் அந்த லாக்கு திறக்கிறேன், நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன். பாட்டி, அந்த ஆள்கிட்ட போய்தான் திருடுறது எப்படி நான் கத்துக்கணும்னா நான் அது கத்துக்காமே இருக்கேன். இந்த நாள் உன்னோட 2026 கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. திருடுறது எப்படின்னு கத்துக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். நான் எப்படி தூங்க மாட்டேன். சூரியன் மேற்கே போயாச்சு, பாப்பா உறங்கும் நேரம் வந்தாச்சு. பட்டுமெத்த இருக்கு வா பாப்பா, நீயும் படுத்து உறங்கலாம் வா பாப்பா. ஐயோ, தூங்க மாட்டேன்ட்டு தூங்கினே இருக்கானே. Can't let you get away. இதோ இப்போ ஒருத்தன் நடந்து போனால எனக்கு தெரிஞ்சு மொட்டை மாடி கோவிந்தனை இவன் கூட கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா குரங்கு மாமா பாட்டெலாம் கேட்டுனுக்குறான்? குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா, குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு என்னடா டைப்பர்லாம் போட்டு ஆடுதுங்க? மாமா ஓ ஓ குரங்கு. ஐயையோ, யாருன்னே தெரில. பார்க்க வேற ரவுடி மாதிரி இருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டான். ஏன் வந்துட்டேன்னு கேட்டா கட்டி வச்சு அடிப்பான் போல. நம்ம பட்டன் சைலண்டா அந்த சைடு போயிடுவோம். எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரி பண்ணானாலாம். கமான் கமான் கே ஏய் கமான் கமான். என்னடா இது வர மாட்டேங்குது. கமான் கமான் 1 2 3. குரங்கு மாமா, குரங்கு மாமா, குரங்கு மாமா. புஷ்பா பட ஸ்டெப் எல்லாம் போட வைக்கிறானே. முன்னாடிலாம் காலிங் பெல் அடிச்சுட்டு வாசல்லே நிப்பானுங்க. இப்போ என்னன்னா கதவு திறந்துருந்தா உள்ளே வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஈவ இறக்க இல்லாம உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான் பார். பேசாம எதுக்கு வந்திருக்கான்னு நம்மளே அவன்கிட்ட கேட்டுருவோமா? ஆனா நமக்கு எதுக்கு வம்பு. எவ்வளோ பக்கத்துல வந்தாலும் பார்க்கவே மாட்டான் போலியே. நம்மளோட போன் அந்த சைடு இருக்கு. போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை போலீஸ்ல புடிச்சு குத்துடலாம்.
இருறா கொஞ்ச நேரம் பார்க்காத, நான் மேலே தாவி போய்க்கிறேன். சோஃபா அவங்கனால தலை அசையிறது நிற்குதான்னு பாரு. அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான் குழந்தைங்க பார்க்குற பொம்மை படத்தை. எப்படா ஃபோன் எடுக்கிறது? கமான் கமான் 1 2 3 3 நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஏய் யாரா நீ? ஏண்டா என் வீட்டுக்குள்ள வந்து நீ கேட்குற பத்தியா? தம்பி நீ தானே அந்த லாக்லாம் திறப்ப? ஆமாம்பா, எந்த லாக்காக இருந்தாலும் திறப்பேன். சாவி மட்டும் கொடுத்துரு. நட்டெல்லாம் வச்சுக்காத. அண்ணன் உன்னை கூப்பிட்டாரு. அண்ணன் கூப்பிட்டா போக வேண்டியது தானே, எங்க இருப்பாங்க? அண்ணன் உன்னை லாக்கு தவிர கூப்பிட்டாருப்பா. ஏன்பா உள்ள மாட்டீங்கார? குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா. என்னப்பா அரிசி மூட்டையை நடுவில் உட்கார வச்சிருக்கீங்க? அவர் அரிசி மூட்டலடா, அவருங்க கேங் லீடர். என்ன தம்பி சிரிக்கிற? திலீபன் அண்ணனை பத்தி சொல்லி வை. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதுடா. சத்தியமா தெரியாது. ஆமா நீ தானே லாக் திறக்கிறவன். அது 2 பேரும் சேர்ந்து ஒரு குரங்கு படம் பார்த்துட்டு இருந்தோம். குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா. ஏன் என்ன கூப்பிடல? சோஃபால இடம் இல்லை. குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா. ஓ இடம் இல்லையா? என்ன சொல்றானுங்க? ஆமா என்ன யாரோ அண்ணன் லாக் திறக்க கூப்பிட்டாரு சொன்னீங்க, இவர் தான் அண்ணனா? நான் இல்ல, எனக்கு மேல ஒருத்தன். உங்க அண்ணன் பேர் முடியா? ஆமா குண்டு பிரதர், யார் உங்க அண்ணன்? மேல இருக்காரா? மேல இல்ல, கீழே பாருங்க. டேய் தரையில என்ன பாருங்கடா. சாரி, யார் உங்க அண்ணன்? சத்திய சோதனை ரோஷா, நீ இதே மாதிரி எனக்கு கடுப்பேத்தி இருந்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஒரு கொலை பண்ணாரு. அப்படியே நக்கலா பேசுனா நறுக்கிடுவாரு. ஆடு வெட்டுறவனா இருப்பானோ? அந்த கொலைக்கு அப்புறமா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்பதான் அவர் பேரு மாறிச்சு, மொட்டை மாடி கோவிந்தன். மறுபடியும் அவர்கிட்ட இப்பெல்லாம் பேசணும்னா எரிச்சிருவாரு உயிரோட. அவர் தெரிஞ்சதுதான் ஒண்ணுதான், கொலை கொலை கொலை. சஷ்டியை நோக்க சரவண பவனாத். டேய் என்னடா பெரிய டான் என்ன கற்பூரத்தை ஏத்தி நாலா பக்கமா சுத்திட்டு இருக்காரு. உயிரோட கொளுத்திடுவாருன்னு கற்பூரத்தை தான் சொன்னியா? உயிரோட கொளுத்திடுவாருன்னு. அவர் தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான், கொலை கொலை கொலை. முதல்ல இந்த குண்டை நான் கொல்லணும். வர வர வேலாயுதனார் வருக வருக. நீங்க பார்த்த சாரதி கொள்ளையடிக்க போறீங்க. யாரு நான் பார்த்த சாரதி? அந்த மஞ்ச வீட்டுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான்டா. பார்த்த சாரதி எப்போவுமே அவர் வீட்டில் தனியாக தான் இருப்பார். 2 மணிக்கு மேலே டியூட்டிக்கு போயிடுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். போலீஸா? போலீஸா இருந்தா அண்ணன் இப்போ அவர் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு வந்து கிட்ட கொடுக்குற வரைக்கும் தூங்க மாட்டேனா? ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சார் அதுவும் பண்ணல சார், எல்லாம் ரோஷன் தான் திருடிட்டு போறேன். தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. கீழே இறங்கடா பைத்தியம். தம்பி தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி ப்ளீஸ் கீழே இறங்குப்பா.
இறங்குப்பா தம்பி தம்பி கீழே இறங்குப்பா தேங்க்யூ தம்பி தம்பி கீழே இறங்குப்பா தம்பி ப்ளீஸ் கீழே இறங்குப்பா தம்பி இறங்க முடியாது. தம்பி யார் பண்ணி? நான் அமெரிக்காவோட பிரதமர். நீங்க உங்க அண்ணனை தனியா விட்டுட்டு திருட போறீங்களா? நீங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். உங்க அண்ணனை தனியா விட்டு போவாதீங்க, அப்புறம் நான் அவரை கொன்னுட்டேன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. ஐயா பைத்தியம் போல. இவன் போய் எங்க அண்ணனை கொன்றுவானா? இவன் கூட மொட்டை மாடி கோவிந்தனை கில் பண்ண வாய்ப்பு இருக்கு. டேய் டைரக்டர், எத்தனை வாட்டிடா என்னையே காமிப்ப? வேற யாரையாவது காமியேண்டா. ஏண்டாப்பா சாவியை நான் வச்சிருக்கேன், நீங்கள் 3 பேர் இப்படி முட்டுற அளவுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? பார்த்தாவது வழி விட்றீங்களா? மனசாட்சி இல்லாதவங்களா? வழி விடுங்கடா. என்னடா நிற்கிற அப்படியே வழி விட்றா. கால் ஏதோ சுரண்டுற மாதிரி இருந்துச்சு திலீபண்ணு. பார்த்தா நம்ம லாக்கு. இந்த பைத்தியக்காரனுங்க நம்பி வேற நகை காசெல்லாம் திருட சொல்லியிருக்கோம். ஒழுங்கா பண்ணுவானுங்களா தெரியலையே. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி எவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. அடைச்சா இங்க நகை காசு எதுவுமே இல்லை. ரோஷன் அவன் கூட போயிருக்கான். அவன் லாக்கரை கரெக்டா திறந்துருவான். ஐயோ கிரிக்கெட் தானே, ஆட்டா போச்சு. ஸ்டெம்ப் எத்துனுவா முதல்ல. மதுர வீரன் தானே. ஏன்டா ஸ்டெம்பு கேட்டது ஒரு குத்தமாடா? தூக்கியாடா போடுவேன். அதுக்கு வெறும் ஸ்டெம்பை வச்சு என்ன பண்ணுறது? ஸ்டெம்பு பேஸை கொடு. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவனுங்களை திருட அனுப்புனா இவ்வளவு லேட் ஆகுது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்களாங்க. சுத்தி சுத்தி வந்தீக, சுத்து விரலால் சுத்தீக, ஐயோ என் நாணம் நத்து போக. எத்தனை பொண்ணுக வந்தாக, என்ன இடுப்புல சொருவ பார்த்தாக. சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விழியால் சுட்டீக, முத்தாடும் ஆசை முத்தி போக. எத்தனை பொண்ணுக வந்தாக, என்ன இடுப்புல சொருக பார்த்தாக, முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக. ஐயோ திருட வந்துட்டு இங்கே காசு எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பாட்டு சவுண்டு கேட்குது? ரோஷனே, என்னடா பாட்டு பாடுற? டேய் அது அவன் ஃபோன்ல இருந்து வருதுடா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா தொடருதே தினம் தினம் தருதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. சங்கேஷ், நம்ம அண்ணா அங்க என்ன பண்ணின்னு இருப்பாரு? எனக்கு டானை கொன்னது யாருன்னு தெரியும், ஆனா சொன்னா டைரக்டர் என்ன திட்டுவான். இவ்வளவு நேரம் தெரியும் காசு கிடைக்கல. காசு மட்டும் கிடைச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு அண்ணன் ஒரு குழந்தைக்கு போயிட்டோம். காசா? டேய் நான் லாக்கரை ஹேர் பின் வச்சு திறந்து எப்பயோ எடுத்துட்டேன்டா காசை. இந்தா
முன்னாடியே கேட்டிருக்க கூடாதா? அப்பவே கொடுத்துருக்கா. முன்னாடியே சொல்ல மாட்டியா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? நீங்க கேட்கறடா. ஏன்டா வந்துட்டு வந்தீங்க? திருட. எந்திரா கிளம்பலாம். எதுக்குடா நீங்கள் 2 பேரும் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? காசு எடுத்துகிட்டு வர லேட் ஆனால் பரவாயில்லடா. நம்ம அண்ணன் என்ன அங்கே செத்தா போகிறாரு? எதுக்குடா அண்ணன் கிட்ட கூட்டு போகாம இங்கே கூட்டு வந்த? திருடின மொத்த காசையும் நம்மளே எடுத்துக்கலாமா? தம்பி, அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கெலாம் எங்கே போனாலும் மாட்டிப்போண்டா. தம்பி 2018 ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணவர். அவர்கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ உனக்கு எத்தனை % கமிஷன் தராரு? 20% தருவாரு. 30% போய் கேட்கலாமா? நான் வரல. நானும் வரலப்பா. நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நானே அண்ணங்கிட்ட போய் பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. நமக்கு வர வேண்டிய ஷேரை போய் கேட்டு வாங்குறதுக்கு பயப்படுறானுங்க. இந்த ஆள் எப்படி செத்தான்? அவர் ஒரு கொலை பண்ணாரு. அந்த கொலைக்கு அப்புறமா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்பதான் அவர் பேரு மாறிச்சு, மொட்டை மாடி கோவிந்தன். நான் பண்ண விஷயத்தாக அவங்க 2 பேர் லைஃப் போயிடுச்சு.
அண்ணன் எப்படிடா இறந்தாரு? நம்ம அண்ணனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? யாரா இவன்? டேய், இவன் தான்டா அண்ணனோட தம்பி. கடைசியா கேட்கிறேன், நான் சொன்ன வீட்டை திருட முடியுமா முடியாதா? அண்ணா என்ன திருட முடியாதுண்ணா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா, விட்டுருங்கண்ணா. டேய் இதோ பாரு, நீ எனக்கு தம்பியும் இல்லை, நான் உனக்கு அண்ணனும் இல்லை. ஒழுங்கா நான் செத்த போறேன், வா. அண்ணா இப்படிலாம் சொல்றேன், நான் உன் தம்பிண்ணா. நான் இப்போ போறேண்ணா, ஆனா உனக்கு பிரச்சனைனா கண்டிப்பா வருவேண்ணா. நான் இப்போ போறேன் ஆனா பிரச்சனைனா கண்டிப்பா வருவேன். ஏய், நீ தானே எங்க அண்ணன் செத்ததை முதல்ல பார்த்த, என்னடா இருந்துச்சு? நீ கொண்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ தானே முதல்ல பார்த்தது. அண்ணனோட பாடி எடுத்துடலாமா? எடுத்துருங்க, இதுக்கு மேலே யார் வந்து பார்க்க போறா? யார் இவரு? எனக்கு தெரியல. யார் சார் நீங்க?
நான் கேசவன் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர். உங்க அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா. என் அண்ணனை கொண்டாட கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? உங்க அண்ணன் கொலை வழக்குல அன்அபிஷியலா என்ன சப்போர்ட் வேணாலும் நீங்க கேளு, நான் பண்றேன். ஏன்னா அபிஷியலா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு கிரைம் செஞ்சு தலைமறைவா இருக்கீங்க. யார் சார் கொண்டிருப்பா எங்க அண்ணனை? உங்க அண்ணன் 2018 ஒரு கொலை பண்ணான். அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொண்டான். ஏன்னா அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தன் மிச்சம் இருந்தா அவன் தான் உங்க அண்ணனை கொண்டு இருப்பான். அந்த போலீஸ் சொன்னது கரெக்டு தான். மொட்டை மாடி கோவிந்தன் கொலை பண்ண ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் உயிரோட தான் இருக்கான். Long ago, he was big and strong, in his eyes a flaming glow. Most people look at him with terror and with fear, but to Moscow chicks, he was such a lovely dear. He could preach the Bible like a preacher, full of ecstasy and fire. But he also was the kind of teacher women would desire. Rasputin, lover of the Russian queen. There was a cat that really was good. Rasputin, Russia's greatest love machine. It was a shame how he carried on. There lived a certain man in Russia long ago. He was big and strong, in his eyes a flaming glow. Most people look at him with terror and with fear, but to Moscow chicks, he was such a lovely dear. He could preach the Bible like a preacher, full of ecstasy and fire. But he also was the kind of teacher women would desire. Rasputin, lover of the Russian queen. There was a cat that டேய், இன்னுமோட ஸ்கிப் பண்ணாம பார்த்து நிக்கிறீங்க? படம் முடிஞ்சு கில்லர் யாருன்னு தெரியணும்னா எல்லாரும் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க.